ரைட், வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு இந்த வீடியோல சமன்பாட்டு தீர்வுகள் சம்பந்தமான ஒரு சில வெளியில பார்க்க போறோம். எளிய சமன்பாடு, ஒருங்கமை சமன்பாடு மற்ற இருபடி சமன்பாடுகளோட தீர்வுகளை எப்படி காண்றது. 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்கு தான் மோஸ்ட்லி இது தேவை. 9ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு இந்த எளிய சமன்பாடு மட்டும் தேவை. இதுக்கு எதிர தேவை இருக்கு. மற்றபடி இதுகள் தேவை இல்லை. ஒருங்கமை சமன்பாடுகள், இருபடி சமன்பாடு ஓலவெல்லாம் இருக்கு. ஒருங்கமை சமன்பாடு தேவை 10ஆம் ஆண்டு வருமா, 10-11க்கு மோஸ்ட்லி செட் ஆகும். இந்த வீடியோ கவனிங்க. இதுல தீர்வு காண்றன்ற கேள்வி எங்கெங்க வருது, அப்படியான இடங்கள்ல தேவைப்படும் கேட்டா செகண்ட் பார்ட்ல வந்து ஒருங்கை சமன்பாடுகள் தனி கேள்வி ஒன்று வருதான். தனி கேள்வி 10 மார்க்குரிய கேள்வி. அதாவது சமன்பாட்டை உருவாக்கி அதுல தீர்வு காணும். சரி, அது கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். ஒருங்கை சமன்பாடுகளுக்குன்னு தனியா ஒரு சில கேள்விகள் பார்ப்போமா. இதுல நான் பொதுப்பட அந்த கேள்வியில செய்து காட்டுறதுக்காக சமன்பாட்டை தீர்வு வந்து பொதுவாக இருக்கிறேன். மற்றது இந்த இருபடி சமன்பாடுகள் வந்து செகண்ட் பார்ட்ல பரப்பளவு சம்பந்தமான அந்த பெரிய கேள்வியில வந்து சேர்ந்து வருது. பரப்பளவோடு சேர்த்து அதுக்குள்ள ஒரு பகுதியா என்னத்தை போடலாம், தீர்வு காண்றதா இந்த இருபடி சமன்பாடு தீர்வை போடலாம். அப்ப நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 10-15 மார்க்ஸுக்கு மேலே 200 ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதியா. 15 மார்க்ஸுக்கு மேல பாட்லையும் ஒரு கேள்வி வருது, தீர்க்கண்டு ஒரு கேள்வி வருது. தீர்க்கண்டு கேட்டா தீர்க்கன்ற கேள்விக்கு என்ன விளக்கம், என்ன அது அர்த்தம், அர்த்தம் என்னன்னு கேட்டா சொல்றான். அதுல ஏதோ ஒரு தெரியாக்கணியம் இருக்க போகுதானே, ஐயோ எம்மோ ஏயோ பியோ ஏதோ ஒன்று இருக்க போகுது. அந்த தெரியாக்கணியத்துல பெருமானத்தை காணப்படும். அதாவது என்ன பெருமானம், அதுக்கு என்ன பெருமானம் போட்டா, உதாரணத்துக்கு எப்படி இருக்கு, எக்ஸையும் 2ஐயும் கூட்ட என்ன வருதுன்னா 5 வரும். எக்ஸையும் 2ஐயும் கூட்ட 5 வருதுன்னா எக்ஸுக்கு என்ன போட்டா 5 வரும். எக்ஸுக்கு போடையக்குள்ள ஒரே ஒரு பிரமாணம் போடியிலும் இந்த ஒரு பிரமாணம் என்னது, 7 போட்டோம்னா சரி 3 போட்டோம்னா என்ன வரப்போகுது, 5 வரும். 3ஐயும் 2ஐயும் கூட்ட என்ன வரணும், 5 வரணும். அப்ப எக்ஸுக்கு தீர்வா அமையக்கூடியது என்னன்னா இந்த சமன்பாட்டை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த பிரமாணம் தான் என்னது, எக்ஸுக்கு தீர்வா அமையும். எக்ஸுக்கு நாங்கள் ஒரு பிரமாணம் போடையக்குள்ள அது இங்கேயும் அங்கேயும் ஒரு தீர்வை தரணுமா. சமன்பாட்டை இருபுறமும் வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரே தீர்வு தரும். அப்படி ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் நீங்க வேறு. எளிய சமன்பாட்டுல ஒரே ஒரு தெரியாக்கணியம் இருக்கும், ஒருங்கமை சமன்பாட்டுல 2 தெரியாக்கணியம் இருக்கும். அப்ப 2 தெரியாக்கணியத்தை ஒரு சமன்பாட்டை தீர்க்கலான்றதால என்ன செய்யறோம்னா 2 சமன்பாட்டை வச்சு தீர்க்கணும். சரி பார்ப்போம், ஒவ்வொன்றா ஒரு செட்டையும் பார்ப்போம். கொஞ்சம் கவனிப்போம். முதலாவது ஒரு எளிய சமன்பாட்டுல முதலாவது பாருங்க, முதலாவது கேள்வி இங்கே இருக்கிறது. இதான் எளிய சமன்பாடு செட். ஒருங்கமை சமன்பாடு, அடுத்தது இருபடி சமன்பாடு. எளிய சமன்பாடுல இருக்கிற முதலாவது செட்டை பாருங்க, 3x - 5 சமன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் சககளோட முதலாவது வடிவா அந்த சமன்பாட்டை அப்சர்வ் பண்ணணும். வடிவா என்ன நடக்குது, எக்ஸோட இங்க 3 பெருக்கப்படுது, எக்ஸோட 3 பெருக்கப்படுதா, தர போட மாட்டோம். கணித உறுப்பையும் இலக்கத்தையும் பெருக்கிக்குள்ள தர போடணும் முடியல. ஏன்னா இங்க 3ஓட எக்ஸ் பெருக்கப்படுது, அங்கால அதுல இருந்து 5 கழிப்படுது. இங்க எக்ஸோட வேலு கூட்டுப்படுது, எக்ஸோட குறி பிளஸ் தான், இங்க 3 எக்ஸோட குறி பிளஸ். கூடாம இருக்கிற குறிய முன்னால பாத்துக்கணும். அப்பயும் குறி முன்னுதான் அது. அப்ப இங்க அப்படியே ஞாபகம் வச்சு கொள்ளும்போது எக்ஸ் எந்த வையண்ட ஏதோ ஒன்று வருதுண்டா அது ஒரு பக்கம் விடும். யாகனியம் இருக்கிற செட்டை ஒரு பக்கம் விடும். இந்த உறுப்பும் ஒரு பக்கம் இருக்கணும். இந்த இலக்கம் அல்லது எண் சார்பான உறுப்புகள் அங்க போகுது, மற்ற பக்கம் போகும். நான் என்ன செய்கிறேன், இந்த எக்ஸை இஞ்சாலையும் அந்த சாயா அஞ்சாங்காலையும் கொண்டு போறேன்னா ஒரு பக்கம் கொண்டு வரேன். என்னதுக்காக எக்ஸ்ல தீர்வு வேணும்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வேணும். என்ன 2 பக்கம் அமைச்சு கொண்டு பிரயோசனம் இல்லை தானே. அப்ப எக்ஸ்ல கூடிய இங்க பிளஸ்ஸா இருக்குண்டா அது இங்கால வரைக்குள்ள என்னவா மாறும், மைனஸா மாறும். அது காரணம் என்னன்னு தெரியும். சமன்பாட்டு இருபுறமும் ஒரே வேலையை செய்யலாம். 2 பக்கமும் 5 கூட்டலாம், 2 பக்கமும் 5 கழிக்கலாம். ஏதோ 5யோ 2யோ 3யோ ஏதோ ஒரு பிரமாணத்தை நாங்கள் 2 பக்கமும் ஒரே மாதிரி கூட்டலாம். இந்த 2 கூட்டைக்குள்ள அங்கேயும் என்ன செய்யலாம், 2 கூட்டலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் செய்கிறது. ஆனா அதுக்குரிய ஷார்ட் கட் தான் நாங்கள் இங்க பார்க்கிறோம். இங்க கழிப்படுறது அங்கால கூட்டுப்படும், அங்கால கூட்டுப்படுறது இஞ்சால வந்து கழிப்படும் ஷார்ட் கட் தான் வச்சிருக்கிறோம். அப்ப இங்க என்ன செய்ய போறோம், இந்த பிளஸ் இஞ்சால வந்து என்ன செய்ய போகுது, மைனஸ் ஆகும். ஆகவே 3x - x. ஏன்னா 3x இங்கேயே வச்சுக்கொண்டு இந்த எக்ஸை மட்டும் இஞ்சால கொண்டு வரோமா, குழப்பிக்கொள்ள தேவையில இருக்க வேண்டிய ஆள் இருப்பார். அப்படின்னு இந்த எக்ஸ் வந்து இஞ்சால வந்து மைனஸ் ஆக போகுது. இந்த 7 அப்படியே இருப்பார். பிளஸ் 7 தான் என்னது, குறி பிளஸ் தான், பிளஸ் 7. இந்த -5 அங்கால போய் இன்னும் மாறப்போகுது, பிளஸ் 5 மாறும். ரைட். அப்ப இதுல இருந்து கவனிச்சு கொள்ளுங்க, -5 அங்கால போய் பிளஸ் 5 மாறப்போகுது. 3xல இருந்து ஏன் பிளஸ் 5 மாறினான்னு விளக்கம் இருக்கணும். இங்க -5 5 இருந்தது, அங்க போய் பிளஸ் மாறப்போகுது, கூட்டுத்தொகையா மாறப்போகுது. இங்க வரப்போகுது 3xல எக்ஸ் போனா எவ்வளவு, 10x கழிக்க போறோம். 7 - 5 எவ்வளவு, 12. எக்ஸ்ல தீர்வு கேட்டா எக்ஸோட 2 பெருக்கப்பட்டு நிக்குது, எக்ஸோட 2 என்ன செய்யுது, பெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த எக்ஸோட 2 பெருக்கப்படுதுன்றது அலங்கால போய் 2 போய் என்ன செய்ய போகுது, வகுக்க போகுது. ஆகவே 12 2ஆல வகுத்தா என்ன வரப்போகுது, எக்ஸ்ல தீர்வு 6. இங்க நேரடியா வகுக்காமலே நேரடியா எழுதலாம், டிரெக்ட் ஆன்சரும் எழுதலாம், இயல்பான வரைக்கும் ஸ்டெப் குறைச்சும் எழுதலாம். ஒரு சில இடங்கள்ல ஸ்டெப்புகளை காட்டி பழகும். டிரெக்டா எக்ஸ் சமன் 6 போடுறது இல்லை, ஸ்டெப்பை காட்டி அதுக்கு பிறகு தேவையில்லாத இந்த ஸ்டெப்பை ஒமிட் பண்ணலாம், தவிர்க்கலாம். ஏன் 2ஆம் அளவு பிரிவட்டா 6ன்றது தெரிஞ்ச நேரடியா எழுதலாமா, அதை பிரிச்சு காட்டுறது ஒரு ஸ்டெப்பா எழுதணும் வேண்டி இல்லை. இது என்னென்னு வாய்ப்பு பார்க்குறது, சரியா பிள்ளையான்றதை என்ன செய்யலாம், சமன்பாடுல அந்த இடத்துலயே நீங்க ஸ்பொட்லேயே போட்டு பார்க்கலாம். இங்க 6 கொண்டு போடுங்க,
மூன்றோட 6 பெருக்கப்பட்ட என்ன வரும் 3018. 3 மாதம் பெருக்கப்படுங்க 3018 18 5 போனா எவ்வளவு 13 இங்க வரப்போகுது. இங்க 6 கொண்டு போடுங்க 6 வேணும் எவ்வளவு 13. அப்ப ரெண்டு கை பக்கம் என்ன வரப்போகுது ஒரே தீர்வு தான் வருமா. ஆக முதலாவது சமன்பாடு தீர்வு பண்ணிட்டு இரண்டாவது பாருங்க 3x இன் கீழ் 2 3x இன் கீழ் 2 பிளஸ் 5 சமன் எவ்வளவு 8. இப்ப எக்ஸ்ன்றது ஒரு இடத்துல இருக்கு முதல் கீழில் எக்ஸ் 2 இடத்துல இருந்து நான் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வந்து அதில் தீர்வு பண்றான். எக்ஸ் ஒரு இடத்துல இருக்கு ஆனா அந்த எக்ஸை கலட்டுறதுக்கு எக்ஸை தனியாக்குறதுக்கு எழுவாய் மாற்றம் செய்யறேன்னு சொல்றாங்களே எக்ஸை எழுவாய் மாற்றம் ஆக்குறதுக்கு எழுவாயா மாற்றுறதுக்கு எக்ஸோட நிக்கிற ஆக்கள் எல்லாரையும் மற்ற பக்கம் கிடைக்கும். இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதுல யார ஃபர்ஸ்டா கொண்டு போகும் 5 நிக்குது 2 நிக்குது 3 நிக்குது எக்ஸோட 3 பேர் நிக்கணும். இதுல யார் ஈஸியா கலண்டு வெளியால கொண்டு போகக்கூடிய ஆளுண்டா இந்த சகா 5 என்ன செய்யலாம் ஈஸியா கொண்டு போகலாம். அப்படி ஞாபகம் கொள்ளுங்கண்டா வேலி தாண்டி நிக்கிற ஒரு ஆள் மாதிரி ஞாபகம் வேலி தாண்டி நிக்கிற ஆள் என்ன செய்யலாம் கொண்டு போகலாம் ஈஸியா. இதோடய வீட்டுக்குள்ள நிக்கிற ஆள் மாதிரி ஞாபகம் கொள்ளுங்க 3ஓட எக்ஸ் பெருக்கப்படுது 2 என்ன செய்யுது பிரிவிடு. நான் சகா 5 ஈஸியா கலட்டலாம் என்னண்டா இவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யோசிச்சு வச்சுக்கொள். இது பக்கத்து வீட்டுக்கால் இதுல இருந்து அந்த சகா 5 தன் ஃபர்ஸ்டா கொண்டு போறோம்டா யார் இங்க மிச்சம் நிக்கணும் 3x இன் கீழ் 2 இங்க மிச்சம் நிக்க போகுது. ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒவ்வொன்றையும் கொண்டு போறோம்னா சகா 5 அங்கால கொண்டு போனா அதங்கால போய் இன்னும் வரப்போகுது சாய 5 வரப்போகுது மைனஸ். ஆகவே 3x இன் கீழ் 2ன்றதுல தீர்வு என்ன 3x இன் கீழ் 2 சமன் எவ்வளவு 3. ஓகே இப்ப எக்ஸோட இந்த 3ம் 2ம் என்ன செய்யுதுன்னு கேட்டா 3 பெருக்கப்படுது 2 என்ன செய்யுது வகுப்படுதுன்னு. 2 அங்கால போய் பெருக்கப்பட போகுது 3 அங்க போய் என்ன செய்ய போகுது வகுக்க போகுது. ஒரே இதாக கொண்டு போறேன் ஆல்ரெடி அங்கால ஒரு 3 நின்றது சமன்பாடுல வலது கை பக்கத்துல 3 நின்றது ஆல்ரெடி. இந்த 2 போய் அந்த 3 என்ன செய்ய போகுது பெருக்க போகுது. காரணம் என்ன இங்க எக்ஸ் என்ன செய்து வகுத்து கொண்டு அங்கால போய் பெருக்க போகுது. இந்த 3 இஞ்சால வந்து என்ன செய்ய போகுது வகுப்பட போகுது. சுருக்கணும் என்ன வரப்போகுது சுருக்கணும் என் பெருக்கப்படையக்குள்ள தொகுதியில பெருக்கப்பட்டவனா இருக்கு அப்ப சுருக்கலாமா. சில இடங்கள் கூட்டுப்படையக்குள்ள சுருக்கிற விஷயங்கள் இருக்கு. நான் அதுக்காகவே ஒரு வழி எடுத்து நான் தயார் மாட்டேன். இதுல இந்த எக்ஸ் தீர்வு என்ன வரப்போகுது 3 சுருக்கப்பட்டு 2 வரப்போகுது ஆன்சர். குழந்தை வாய்ப்பு பார்க்கலாம். மூவி 2 எத்தனை ஒன்று போடுறேன் 2 மூவி 2 6 6 2ஆல பிரிச்சா 3 ஏன்னா அப்ப இதை எவ்வளவு தேஞ்சு சுருக்கிக்குள்ள 3 வருதுன்னா 3 5 உள்ளது 8. ஒரு சில இடங்கள் வந்து வாய்ப்பு பாக்குறதுக்கு ஒரு 2-3 செகண்ட் தான் போகுதா அதை பார்த்துட்டு வாரதே இல்லை. ரைட் இதை பாருங்க 3வது வெளியே நீங்கள் ட்ரை பண்ணுங்க வெளியில இருக்கு போர்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க டேடியே போஸ்ட் பண்ணி வச்சுட்டா ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பாருங்க 3வது எக்ஸஹாரின் கீழ் 2 சமன் 5 3. இப்ப இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளுங்க முதல் செய்த வேலைக்கும் இப்ப செய்யற வேலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த சமன்பாட்டுக்கு இந்த 2வது சமன்பாட்டுக்கும் இந்த சமன்பாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம் கேட்டா இங்க சகா 6 2 நிக்குது அங்கேயும் சகா 5 2 2 ஆனா அது வேற மாதிரி இது வேற மாதிரி ஆயிருக்கு. இங்க என்ன செய்ய போறோம் 6 பிளஸோட நிக்குது கூட்டுப்பட்டு கொண்டு நிக்கிறேன். இந்த 2 என்ன செய்யுது பாகுபடுது. இந்த 6 முதல் கலட்டுறதா 2 கலட்டுறதான்னு கேட்டா 6 கலட்டியில அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த வேலி தாண்டி 2ன்ற கதையை இங்க அப்ளை பண்ணிடுற அது என்னன்னா இங்க இந்த 2ன்றது எக்ஸையும் வகுக்குது 6ஐயும் சேர்த்து தான் வகுக்குது. அப்ப எக்ஸையும் 6ஐயும் இவர் கண்ட்ரோல்ல வச்சு கொள்றாரு ஞாபகம். இந்த 2 எக்ஸையும் 6ஐயும் சேர்த்து பிரித்து கொண்டு நிக்கிறதால 2 பெர்மிஷன் இல்லாம இந்த 6 கலட்டி கொண்டு போயிடலாம். 2 பெர்மிஷன் இல்லாம இவரை கலட்டிலாண்டா முதல் 6 கலட்டணும் தேவையில்லாத இவரை கலட்டும் இவரை கலட்டி கொண்டு போய் அங்கால விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த 6 கலட்டணும் விளக்கம் இருக்கணும். அதுல நான் 5 கலட்டினான் ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு தான் 2 கொண்டு போகணும். இங்க ஃபர்ஸ்ட் 6 கலட்டி இல்லாதுன்னா 6 கலட்டி இல்லாது ஏன் இந்த 2 அந்த 6ஐயும் சேர்த்து தான் நோத்து நிக்குது. இவர் பெர்மிஷன் இல்லாம இவர் 2 பேரும் அசையல. இந்த 2 அங்கால முதல் போகட்டும் என்ன நடக்க போகுது இங்க எக்ஸஹாறு சமன் எவ்வளவு 10 வரப்போகுது. ஏன் இந்த 2 அங்கால போய் என்ன செய்ய போகுது பெருக்கப்பட போகுது 4 தர 2 தர 5. ஓகே அப்ப இந்த எக்ஸஹாறு சமன் என்ன வரப்போகுது 10 எக்ஸ் சமன். இப்ப இந்த 6 அங்கால கொண்டு போகலாம் கொண்டு போயிடாத போகலாம். இந்த கூட்டல் அங்கால போய் என்ன செய்ய போகுது கழிவிட போகுது. 10ல் 6 போனா எவ்வளவு இருக்கிற கேள்வியில் இவ்வளவு ஆனா எக்ஸ் சமன் எவ்வளவு 4. அவங்க வந்து போட்டு பாருங்க 4ஐயும் 6ஐயும் கூட்டினா எவ்வளவு 10 10 2ஆல பிரிச்சா எவ்வளவு 5. ஆக எக்ஸ் சமன் எவ்வளவு 4என்ற தீர்வு சரியா இருக்கா. கடைசி கேள்வியை பாருங்க இன்னும் சமந்தமா உண்டு 4வது கேள்வி எக்ஸின் கீழ் 5 சமன் எவ்வளவா 1 சாக எக்ஸின் கீழ் 4. ரைட் அப்ப நான் என்ன சொன்னேன் எக்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருக்கணும்ல சொன்னா எக்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வரும் இன்னும் கண்டோன்னு பயப்பட தேவையில்லையா. எக்ஸின் கீழ் 5 சாய எக்ஸின் கீழ் 4 ஜலவனம் சமன் எவ்வளவுக்கு 1 கணிச்சோம். எக்ஸின் கீழ் 4ன்றது இஞ்சால வந்து என்ன செய்ய போகுது கழிப்பட போகுது. கழிப்பட்டா எக்ஸின் கீழ் 5 இஞ்ச சாய எக்ஸின் கீழ் 4 வரப்போகுது. சகவா இருந்தது
இங்க சகோண்டு மிச்சம் நிக்க போகுது. இதுல எங்களுக்கு தெரியும் என்னன்னா பின்ன கூட்டலோ காலத்துல செய்யறதுக்கு பகுதி சமனா இருக்கணும். இந்த பகுதி சமனா இல்ல 5க்கு 4க்கும் போமா செய்ய எவ்வளவு 20. 20ன் மேல் இத எத்தனை ஆள் வரைக்கும் இருக்கணும் 4 ஆள். 4x மைனஸ் 5 சமன எவ்வளவு 1. இங்க 4xல 5x போனோம். 4xல 5x போனா எவ்வளவு கேட்டா 5xல 4x போனா 1 ஒரு x 4xல 5x போனா எவ்வளவு மைனஸ் x மைனஸ் ஒரு x மைனஸ் ஒரு xக்கு 20 சமன எவ்வளவு 1. இந்த 20 அளவு பெருக்கப்பட போது என்ன இங்க வகுப்படுது. ஆகவே மைனஸ் எக்ஸ் சமன அளவு 20. உங்களுக்கு எக்ஸ் வேணுமோ மைனஸ் எக்ஸ் வேணுமோ எக்ஸ் என்ன. ஆகவே எக்ஸ்ல பிரமாணங்கான இருபுறவும் என்ன செய்ய போறோம் மைனஸ் அளவு இருக்கணும். இருபுறவும் என்ன செய்யணும் மைனஸ் அளவு இருக்கணும். என்ன மைனஸ் அளவு இருக்கணும் இங்க பிளஸ் ஆகும் அங்க மைனஸ் ஆகும். ஆகவே எக்ஸ்ல தீர்வு அளவு மைனஸ் 20. தீர்வு மைனஸ் 20 எக்ஸ் சமன் மைனஸ் 20. ரைட் கொண்டு போட்டு பாருங்க. எக்ஸ்ல மைனஸ் 20 போட்டா இங்க என்ன வரும் 20 5ஆல பிரிச்சா 4 மைனஸ் 4 வரப்போகுது. இங்க மைனஸ் 20 4 பிரிச்சா மைனஸ் 5 வரப்போகுது. விளங்கோணும் சமன்பாட்டு இடது பக்கத்துல மைனஸ் 4 வந்தது. இங்க மைனஸ் 5ம் சகோண்டும் சேரப்போகுது. சகோண்டும் 5 அவ்வளவு 1 ரூபா காசு 5 ரூபா கடன் என்ன வரப்போகுது. 1 ரூபா காசை கொடுத்தா 4 ரூபா கடன் மினிமம். இங்கே 4 அங்கேயும் மைனஸ் 4 தான் தீர்வா வருமா. மைனஸ்ல வரக்கூடாது இல்ல தீர்வு பின்னமாவும் வரலாம். சில இடங்கள்ல பின்னமாவும் தீர்வு வரும். திருப்பி கொண்டு போய் அதை வாய்ப்பு பார்க்கறது உங்களோட கடித்தனமா இதை பழக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை செய்வாரு. கொஞ்சம் வேலை செய்வாரு. சும்மா பார்த்து போட்டு இருந்தா சரி வராது. வீடியோ பார்த்துட்டு திருப்பி ஒரு 4 வேலை செய்வாரு. வேற வேற விதமான 10ஆம் ஆண்டு புத்தகத்துல எக்கச்சக்க கேள்வி இருக்கு. 9ஆம் ஆண்டு புத்தகத்திலையும் இருக்கான். பெரிய சமன்பாட்டுக்கு வந்து கேள்வி நிறைய தேடி எடுக்கலாம். எப்ப கொஞ்சம் எடுத்து செய்து வேற அடுத்த பார்ப்போம். இங்க கவனிங்கோ இந்த ஒருங்கை சமன்பாடு ஒருங்கை சமன்பாடு 2 செட் தந்திருக்கிறான். 1 2 இதுலையும் 2 சமன்பாடு இருக்கும். ஒரு கேள்வியில 2 திரியாக்கணியம் இருக்கும். 2 திரியாக்கணியத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு திரியாக்கணியத்தை தீர்க்கிறா ஒரு சமன்பாடு காணும். 2 திரியாக்கணியத்தை தீர்க்க எத்தனை வேணும் 2 சமன்பாடு கட்டாயம் வேணுமா கொஞ்சம் 2 சமன்பாடாவது வேணும். அதுக்காக 2 சமன்பாடு வந்துருக்கு. ஓகே 2 எவ்வளவு 2 3x சமன் 2y சை 2. அடுத்தது 4y சமன் 8 சக 3x. இந்த 2 சமன்பாடுல இருந்து ஏதோ ஒரு கணியத்தை என்ன செய்ய போறோம் நீக்க போறோம். எப்படி 2 கணியத்தையும் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டா 2டையும் பெருமானம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்டையும் பெருமானம் வையிடையும் பெருமானம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு 2ல ஏதோ ஒன்று இல்லாமலாம். எப்படி இல்லாமலாக்குறது இதுல 2ல எக்ஸையோ வையோ என்ன செய்ய போறோம் இல்லாமலாக்க இல்லாமலாக்குறதுக்கு முதல் என்ன செய்யணும்னா சமன்பாட்டுல இருக்கிற அந்த XY என்ற ஆக்கல்ல ஏதோ ஒரு 2 தெரியாக்கணியம் வருமல்லோ. இந்த 2 தெரியாக்கணியத்தையும் என்ன செய்ய போறீங்க ஒரு பக்கத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு பக்கத்துக்கு கொண்டு வரப்போ நீங்க வந்து ஒரு பக்கத்துக்கு கொண்டு வந்து என்ன வரப்போகுது 3x 2y சமன் என்ன வரும் மைனஸ் 10. சொன்னது சக 2y இஞ்சால வந்து என்னவா மாறும் சை 2yயா மாறும். இந்த சமன்பாட்டை இப்படி மாத்திடும் வேற ஒன்றும் செய்யலண்ணா. ரைட் அடுத்தது இந்த 4y இந்த 3x இஞ்சால வந்து என்ன செய்ய போகுது கழிவிட போகுது. அப்ப 4y இஞ்சலிக்க இந்த 3x இஞ்சால வந்து என்ன செய்ய போகுது கழிவிட போகுது. ஆகவே 4y சை 3x சமன் என்ன வரப்போகுது. சமன்பாட்டுக்கு பேர் எடுத்துக்கொள்வோம்மா. முதலாம் சமன்பாடு 2ஆம் சமன்பாடு. அந்த சமன்பாட்டுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு செய்யற அனுபவம் தான் இல்லையா. இஞ்ச ஏதோ ஒரு கணியத்தை நீக்கணும்னு சொன்னாலோ ஏதோ ஒரு கணியத்தை நீக்கித்தான் ஒன்று இல்லாமல் ஆக்கி மற்றதை பிடிக்க போறீங்க. பிடிச்சு போட்டு அதை கொண்டு போய் தீர்வை போட்டு பிரதியிட்டு காண போறோம். ஓகே இதுல எதை நீக்கிறது எப்படி நீக்கிறது அதான் கேள்வி. எதை நீக்க போறோம் எப்படி நீக்க போறோம் இதை பாருங்க. எக்ஸும் இருக்கு வையும் இருக்கு 2ல ஏதோ ஒன்றை நீக்கலாம். அது உங்களுக்கு நீங்கள் எதையும் நீக்கலாம். ஆனா கண்டிஷன் என்னண்டா நிபந்தனை என்னண்டாலுமா நீக்க வேண்டிய குணகத்திர நீக்க வேண்டிய கணியத்திர குணகம் என்னவா இருக்கணும் சமனா இருக்கும். நீக்க வேண்டிய குணகம் எக்ஸா இருக்குன்னா எக்ஸிர குணகம் கட்டாயம் என்னவா இருக்கணும் சமனா இருக்கும். இல்ல நீங்க வையத்தான் நீக்க போறீங்கன்னா வையிற குணகம் கட்டாயம் என்னவா இருக்கணும் சமனா இருக்கும். குணகம் என்றா விளங்கணும். குணகம்ன்றது அந்த அச்சர கணித உறுப்புக்கு முன்னாலே இருக்கு. அச்சர கணித மீதுல எக்ஸ்டா அதுக்கு முன்னாலே இருக்கிறது 3. அப்ப இதர குணகம் 3 இதர குணகம் சை 2 இதர குணகம் சை 3 இதர குணகம் 4 குணகம் சமனா இருக்கணும். கொஞ்சம் கவனிங்க வையிற குணகம் இங்க 2 இருக்கு இங்க 4 இருக்கு. சயசக விட்டு பாருங்க சமனா இல்ல. இஞ்சி எக்ஸ்ர குணகம் 3 இஞ்சியும் எக்ஸ்ர குணகம் என்னவா இருக்கு 3. எக்ஸை நீக்கலாம் இல்லை ஈஸியா நீக்கலாம். எல்லா சமன்பாடுலையும் அப்படி வராது. சில இடங்கள்ல வந்து சமன்பாட்டுல நாங்களே சமன்பாட்டை சமப்படுத்தி இருக்க வேண்டி வரும். அதாவது குணகத்தை சமப்படுத்த வேண்டியதாகவே இருக்குமா அடுத்த சமன்பாட்டுல பார்ப்போம். இதுல ரைட். அப்ப இதுல எக்ஸ்ர குணகங்களுக்கு சமனா இருக்கிறதால வேலை இன்னும் ஸ்லோவா மாறிடுது. இதுல என்னன்னு நீக்கிறது அடுத்த கட்டம் எப்படி நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்டா இதர குணகம் பிளஸ் இதர குணகம் என்னவா இருக்கு மைனஸா இருக்கு. ரெண்டும் வேற வேற குறியா இருக்குன்றதால என்ன செய்ய போறோம் 2டையும் கூட்ட போறோம். 2டையும் கூட்டுறதுக்கு ஏன் கூட்டுறோம்னு கேட்டா வழங்கணும் சக 3ம் சய 3ம் சேர்ந்து 0 ஆகும். கூட்டுற தகவல் நேர்மாறான்னு சொன்னாங்கல்ல. 2 வேற வேற குறி வேறைக்குள்ள என்ன செய்யுங்க கூட்டி விடுங்க. இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு. 2டையும் கூட்ட போறோம். 2 முறை குறி வந்தா 2 பிளஸ் இல்ல 2 மைனஸ் ஆகும் என்ன செய்யணும் கழிக்கணுமா. கழிக்கக்குள்ள கொஞ்சம் சாதாரணமா கழிக்குமா இங்க கவனிக்குமா. அப்ப 2டையும் கூட்டி விடுறோம். ஒன்று சேர்க்காதேன்னு ஞாபகம் வச்சு கொண்டாலும் சரி தானே. இந்த குறி இங்க பிளஸ் அங்க மைனஸ்ல இருக்குது. பிளஸ் மைனஸ் வரையக்குள்ள கட்டாயம் என்ன செய்யணும் கூட்டக்கூடாது சேர்க்கக்கூடாது என்ன செய்யணும் கழிக்கணும்.
இங்க சரி நான் என்ன சொல்றேன், இப்போ இங்க நாங்கள் என்ன செய்ய போறோம், பிளஸ் மைனஸ் இருக்கிறதால ரெண்டையும் என்ன செய்ய போறோம், கூட்ட போறோம். முதலாம் சமன்பாட்டையும் ரெண்டாம் சமன்பாட்டையும் கூட்டுறேன். என்ன ஒன்று வரப்போகுது, இதுவும் கேன்சல் ஆக மாட்டேன் தெரியும் தானே, அதாவது என்ன எழுதுவான், ரெண்டு போய் நிற்கும், சக 4y 4y குணகம் என்னது, சக 4 தானே, குறி சக 4. இங்க என்ன வரப்போகுது, ரெண்டு சக 8. இந்த சமன்பாட்டையும் கூட்டி இருக்கிறேன்னா இடது கை பக்கத்தை இடது கை பக்கத்தோடையும் வலது கை பக்கத்தை வலது கை பக்கத்தோடையும் கூட்டி இருக்கிறேன். இதுல இருந்து ரெண்டு வை சக 4y என்றதுல தீர்வு என்னது, சக 2y. சக 2y என 4 மைனஸ் 10 சக 8 சக 2 சக 6. ஆகவே y சமன் என்ன வரப்போகுது, இந்த ரெண்டு அங்கால போய் வகுத்தா 3. y சமன் 3ன்றதை நீ கொண்டு போய் வேற ஒரு சமன்பாட்டில் பிரதி இருப்போம். அடுத்த ஸ்டெப் y சமன் 3 அதை சொல்லி காட்டுவோம். y சமன் 3 சமன்பாடு ஒன்றுலோ ரெண்டுலயே போடும். சமன்பாடு 2ல போடுறோம். இந்த சமன்பாடுல போடுறோம்னா வைர குணகம் பிளஸ் இருக்கிறதால அதுல ஒன்று போடணும். சமன்பாடு 2ல எதுலையும் போடலாம், இது ஈஸியா வேற போடணும். 2ல் பிரதிக்கிற ரெண்டாவது சமன்பாடுல பிரதிக்கிறோம்னா சமன்பாட்டை முதல் எழுதி கொள்வோம். 4y சய 3x சமன் எவ்வளவு 8. இதுல போட்டாலும் ஓகே, முதலாவது போட்டாலும் ஓகே, ரெண்டாவது போட்டாலும் ஓகே. முதலாவது போட்டா இன்னும் ஈஸியா இருந்துருக்கு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வையத்தானே அங்கால தெரிஞ்ச வரையும் அதை கொண்டு அங்கால சேர்க்கலாம். முதலாம் சமன்பாடு போறேன். இப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா இது எக்ஸ் மைனஸ் ஆல இருக்கு, இதுல எக்ஸ் என்னவா இருக்கு பிளஸ் இருக்கு. சேஃப்டியா பாருங்க, அதுல போட்டா பிள்ளை வர்றதுக்கு சான்ஸ் கூட. மைனஸை பார்க்காம அங்கால கொண்டு போய் எதுவும் சுருக்கி விட்டுருங்களா. முதலாம் சமன்பாடு 2 முதலாம் சமன்பாட்டில் பிரதிக்கிற 3x சய 2y சமன் 2 வரப்போகுது மைனஸ் 2 வரப்போகுது. முதலாம் சமன்பாடு அதில் கொண்டு போய் வைக்கு பதில என்னத்தை போட போறோம், 3 போட போறோம். 3x சய 2 தர என்னண்டு வரப்போகுது 3 சமன் என்னது சய 2. 3x கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சயம் 3 எத்தனை சய 6, சய 6 சய 2 இருக்க போகுது. இனி எளிய சமன்பாட்டு தீர்வா, எல்லா இடத்துலையும் எளிய சமன்பாட்டு தீர்வு வருதா, மாறி மாறி எளிய சமன்பாட்டு தீர்வு வருது. எளிய சமன்பாட்டு தீர்வு சரி தெளிவா இல்லாட்டிக்கு பிரச்சனை தான். சயாறுன்றது அங்கால என்னவா மாறப்போகுது, சகாரண்டெல்லோ மாறும். ஆகவே 3x சமன் என்னண்டு வரப்போகுது, இந்த சயாரங்கால போய் சகாறு. ஆகவே சய 2 சகார எவ்வளவு 4. ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு 4 கீழ் 3. ஃபைனலா ஆன்சரை ஒரு இடத்துல காட்டிக்கொள்ளுங்க. எக்ஸ் சமன் 4 கீழ் 3 சுருக்கையில அது என்ன இடத்துல கொடுத்து கொள்ளுங்க. அடுத்தது என்னது y சமன் 3. இதையும் நீங்கள் அந்த எளிய சமன்பாட்டை பிரதியிட்டு செக் பண்ண மாதிரி அந்த இடத்துல என்ன செய்யலாம், வாய்ப்பு பார்க்கலாம். கொண்டு போட்டு பாத்தீங்கன்னா தெரியுமா, ஏதோ ஒரு சமன்பாட்டை கொண்டு வாய்ப்பு பாருங்க. எக்ஸுக்கு சரி வைக்கு 3 போட்டேன், வைக்கு 3 போட்டா இந்த சமன்பாடு வந்து வாய்ப்பு பார்க்கறேன். வைக்கு 3 போட்டா என்ன வரும், y 3 தானே வந்தது, y 3 6, 6ல 2 போனா அவ்வளவு 4. இஞ்சால வலது பக்கத்துல என்ன வருது 4 வருது. இடது பக்கத்தை பார்ப்போம். 3xல 2 எக்ஸுக்கு பேர் என்ன வந்தது 4 கீழ் 3. 4 கீழ் 3 20 சுருக்கப்பட்ட என்ன வரும், அப்பையும் 4 தான் வரும். செக் பண்றதுக்கு வழி இருக்கு. ஒரு கேள்வியை செய்யக்குள்ள அதுல சரியான மார்க்ஸ் வரணும்னு நினைச்சுதானே செய்வீங்க. அந்த கடைசி நேரத்துல ஒரு செக் பண்ணிடுவோம். ஆன்சர் இருக்க திருப்பி டபுள் செக் பண்றதுல என்ன வந்தது, ஒரு 5-10 செகண்ட்ல அதை செக் பண்ணி போட்டு போகலாம். செக் பண்ணி போட்டு போறது நல்லது. சரி எண்டு போட்டு நெஞ்சு போட்டு வந்து வீட்டை வந்து கொஞ்சம் யோசிச்சு கொண்டு இருக்கிறத விட அந்த இடத்துலயே செக் பண்ணி போட்டு வாரது நல்லமே. அடுத்த பாருங்க, ரெண்டாவது எம்மின் கீழ் 2 சக எண்ணின் கீழ் 3 சமன் 2 முதலாம் சமன்பாடு. அடுத்தது நான் இந்த சமன்பாட்டை முதல் நீட்டா கொண்டு வரணும். இது பின்னமா இருக்கല്ലോ, பின்னமா இருக்கிறத இல்லாமல் ஆக்கணும். எப்படி பின்னமா இருக்கிறத இல்லாமல் ஆக்கணும், 2 பேரை செய்யலாம். பின்ன கூட்டு செய்யற மாதிரி செய்து போட்டு பகுதி அங்கால கொண்டு போய் தள்ளிவிடலாம். இல்லாட்டிக்கு 2க்கும் 3க்கும் என்ன போமாசி வருது 6 வருது. 2க்கும் 3க்கும் போமாசி என்ன 6. கூட்டி செய்யற அதே வேலை தான் ஷார்ட்கட்ல செய்யறேன்னா அப்படின்னு சொல்லலாம். 2 பக்கம் சரி சமன்பாட்டை 2 பக்கம் என்ன செய்ய போறேன் 6 இருக்க போறேன். 2 பக்கம் 6 வரைக்குள்ள இங்க 6 இருக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு அது கஷ்டமா இருக்குன்னா பின்ன கூட்டல் மாதிரியே செய்யும். 2 பக்கம் 6 இருக்குனாலும் இது கேன்சல் ஆகி வரும். அதுல உங்களுக்கு குழப்பம் பெறும் சொன்னா நேரடியா பின்ன சுருக்கல் மாதிரி செய்யும். 2க்கும் 3க்கும் போமாசி 6. இதுக்குள்ள 3 எத்தனை முறை 6க்குள்ள 2 3 முறை 3 m2 வரும். பிளஸ் 6க்குள்ள 3 எத்தனை முறை 2 முறை. அப்ப 2 வர போகுது 2 வர சமன் எதுக்கு 2. ஆக இந்த 6 போய் பெருக்கப்பட போகுது. பெருக்கப்பட்டா 3m சக 2n சமன் 2 வர போகுது. 2 12 வர. இதுக்கு சமன்பாட்டுக்கு பேர் இப்போ முதலாம் சமன்பாடு. அடுத்தது வரப்போகுது எம் சய என் சமன் சய 1. இது 2ஆம் சமன்பாடு. 2 சமன்பாட்டையும் நான் ஒரு நீட்டான வேலை உணர்ந்துட்டேன். பின்னமா இருந்தது என்னன்னு மாத்திட்டோம். ஒரு
சமன்பாடு நார்மலா வர்ற சமன்பாடு மாதிரி மாத்திட்டேன். பின்னத்தை இல்லாமல் ஆக்குறேன். இந்த பின்னத்தை வச்சு சுருக்கிறது கஷ்டம் தானே, குட்டி கழிக்கிறது பிரச்சனை தானே. அப்ப நார்மலா மாத்துறதுக்கு தான் இந்த வேலை செய்யிருக்கான். அப்ப பார்ப்போம். இப்ப நான் சொன்ன முதல் கேள்வி சொன்ன மாதிரி தான். என்ன சொன்னான், எம்மோ என்னோ ஏதோ நீக்கிற ஒரு ஆள்ட குணகம் கட்டாயமான இருக்கும். எம்மோட குணகம் எத்தனை? 1. என்னோட எம்மோட குணகம் இஞ்ச 3, இஞ்ச எத்தனை? 2, இஞ்ச 1 இருக்கு. எதை நீக்கிறேன்டாலும் ஓகே. எம்ம நீக்கிறதுக்கு இதை என்ன செய்யணும்? 3ஆ மாத்தணும். 2வது சமன்பாட்டை எத்தனையால பெருக்க போறேன்? 2வது சமன்பாடுன்றது போட்டு பேர் வச்சுனா 2வது சமன்பாட்டை 3ஆல பெருக்க போறேன். பெருக்கிறத வட்டம் போட தேவையில்லை. சமன்பாட்டுக்கு வட்டம், மற்றதுக்கு வட்டம் போட தேவையில்லையா? 2வது சமன்பாட்டை 3ஆல பெருக்கிறோம்னா என்ன வரப்போகுது? 3m சய 3n சமன். எல்லா உறுப்பையும் பெருக்கணும். இதை 3ஆல பெருக்கணும் 3m, இதை 3ஆல பெருக்கணும் 3n, இதை 3ஆல பெருக்கணும் சய 3. எத்தனையா சமன்பாடு? 3ஆம் சமன்பாடு. இப்ப நாங்கள் அந்த 2 சமன்பாட்டையும் பக்கத்துல எழுதி கொள்றோம்னா இது தேவை இல்லை. இது தேவை. 1ஆம் சமன்பாடு 3ஆம் சமன்பாடும் தேவை. 1ஆம் சமன்பாட்டை கொண்டு பக்கத்துல எழுதுறேன். 3m சாக 2n சமன் எவ்வளவு? 12. 2ஆம் சமன்பாடு. இப்ப யோசிங்க. தூர எழுதி போட்டு இருந்து பார்க்க வேண்டாமா? இப்ப யோசிங்க. இதுல இருந்து என்ன வரும் தீர்வு? இதுல இருந்து 3m 2m என்னவா இருக்கு? பிளஸ் இருக்கு. 2 பிளஸ் இல்லையோ? இப்ப 2 பிளஸ் இருக்குன்னா 2ஐயும் கூட்டினா என்ன சேர்ந்துடும்? சேர்ந்துடும். 2ம் சேர்ந்துடும். அப்ப என்ன செய்யணும்? கழிக்கணும். ஒன்று சேர்க்காத என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரே குறி வந்தா கூட்ட வேணும். அப்ப என்ன செய்யணும்? கழிக்க போறீங்க. இதுல கழிக்க போறோம்னா 2ஆம் சமன்பாடுல இருந்து 3ஆம் சமன்பாடு கழிக்க போறோம். வலது பக்கத்துல என்ன இருக்கு? 12. இப்ப இதுல இருந்து கழிச்சா நல்ல 12ல இருந்து பெரிய பக்கம் இது பெரிய ஆள் இது 12 தானே. 12ல இருந்து சய 3 கழிக்கக்குள்ள அது சவா மாறும். அது அடுத்த பிரச்சனை. ஆனா பெரிய எண்ணில இருந்து கழிக்க பாருங்க. கழிக்கக்குள்ள 20ல இருந்து 10 கழிச்சா 12 வரும். அதே 10ல இருந்து 20 கழிச்சா என்ன வரும்? -19 வந்துடும். எப்பயுமே சமன்பாடுல வலது பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணீங்கன்னா எப்படி செய்யலாம் தீர்வு சரி. ஆனா மைனஸ் வராம இருக்கிறத பார்த்து கொண்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, விஞ்ச பார்ப்போம். 3m 2m பிளஸ் இருந்ததால என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். எதுல இருந்து கழிக்க போறோம்? 2ல இருந்து 1 கழிக்க போறோம். கழிக்கைக்குள்ள எழுதி கழிக்கும். வர்றது சான்ஸ். 2வது சமன்பாடுல இருந்து 1ஆவது சமன்பாட்டை கழிக்கிறோம். 3ஆவது சமன்பாடு 2வது சமன்பாடுல இருந்து இதை கழிக்கிறோம். 3வது மாற்றி வச்ச சமன்பாடு. எப்படி கழிக்க போறோம்? இடது பக்கத்துல இங்க என்னன்றது? 3m சக 2nல இருந்து கழிக்க போறேன். எதை கழிக்க போறேன்? 3m சய 3n. கடல்ல போட்டு கழிக்கணும். 3m சய 3n. அவதானம் கழித்தல் வேலை செய்யணும்ன்றதுக்காக தான் இந்த கேள்வி எப்படி இருக்கேன்னா அப்ப இதுல இருந்து இதை கழிக்கிறோம். 3m சக 2nல இருந்து இதை கழிக்க போறோம். 3m சய 3n கழிக்கிறோம். அங்கால என்ன வரப்போகுது? சமன் 12ல இருந்து கழிக்க போறோம். எதை கழிக்க போறோம்? சய 3 கழிக்கும். ரைட். 12ல இருந்து கழிக்க போறேன் சய 3. பாப்போம். இதுல இருந்து 3m சக 2n இதுல இல்ல. இதை என்ன செய்யணும்? சயவால் அடைப்பு நீக்கம் செய்யும். 2 உறுப்பையும் சயவால் அடைப்பு நீக்கம் செய்யும். இதுல இருந்து என்ன வரப்போகுது? 3m சக 2n. சயவால் அடைப்பு நீக்கம் என்ன வரும்? சய 3m சக 3n வரும். ஏன் சக 3n? சய போய் பெருக்கைக்குள்ள குறிய மாத்தும். இங்க இருந்த சக என்னவா மாறிட்டு சயவா மாறிட்டு, இங்க இருந்த சய என்னவா மாறிட்டு சகவா மாறிட்டு. இங்க என்ன வரப்போகுது? 12 சய போய் சயவ பெருக்கி என்னவா மாத்திடும்? சகவா மாத்திடும்னு ஞாபகம். குறி இந்த மைனஸ் போய் மைனஸை பெருக்கி என்னவா மாத்திட்டு பிளஸா மாத்திட்டு இருக்கிறத மாத்தி விட்டு. மைனஸ் போய் பிளஸா பெருக்கு நான் மைனஸா மாத்தினது, மைனஸை பெருக்கி பிளஸா மாத்திட்டு, மைனஸை பெருக்கி என்னவா மாத்திட்டு பிளஸா மாத்திட்டா குறிகளை பெருக்கிக்குள்ள இது ஈஸி. -3m பிளஸ் 3m கேன்சல் ஆகும். 2n 3n எவ்வளவு? 5. 5 சமன் எவ்வளவு? 15. ஆகவே n சமன் எவ்வளவு கேட்ட எவ்வளவு? n சமன் 3. என்னோட தீர்வு வந்துட்டேன் தானே. என்னோட தீர்வை கொண்டு போய் வேற ஒரு சமன்பாடுல பிரதிவோம். n சமன் 3 சொன்ன மாதிரி தான். சமன்பாடு 2 எதுல போட்டாலும் சரி, சின்னம் இல்லாத போடுவோம். நம்மள போடுவோம். 2வது சமன்பாடுல போடுவோம். 2ல் பிரதியில 2. அப்ப என்ன சமன்பாடு இருந்தது? m சய n சமன் எவ்வளவு? சய 1. எம்முக்கு பதிலாக 3 போடுறேன். 3 சய n சமன் எவ்வளவு? சய 1. 3 சய n. எம்முக்கு பதிலாக போட்டிருக்கிறேன். பிரதியீடு எவ்வளவு? 3. ஆகவே சய என்ன காண சய என்ன அணிஞ்சால வரப்போகுது? 3 சக 3. அந்த சக 3 அங்கால போய் என்னவா மாறும்? சய 3ஆ மாறும். சய 1 ஆல்ரெடி இருந்தது. இந்த சய 3 அங்கால போய் சேரப்போகுது. விடையா கவனிச்சு கொள்ளுங்க. சய விரைவுக்குள்ள கொஞ்சம் அவதானம் இருக்கணும். எம்முக்கு பிரதியிட்ட நான் என்னோட குணகம் சயவா இருந்தது. சய 1 சயவை வச்சுக்கொண்டு அப்படியே இந்த 3 அங்கால கொண்டு போறேன். அந்த 3 இன்ச்சு சக 3 இருந்தது அங்கால போய் என்னவா மாறும்? சய 3ஆ மாறும். இதுல என்ன வரப்போகுது? சய என் சமன் எவ்வளவு? சய 4. ஏன் சய 1 சய 3 சேர்ந்து என்னவா வரும்? சய 4 ஆகும். ஆகவே என்னிட பிரமாணம் வேணுமோ உங்களுக்கு சய என்னிட பிரமாணம் வேணுமோ என்னிட பிரமாணம். ஆகவே என் சமன் 2 பக்கம் என்ன செய்ய போறோம்? மைனஸ் அளவு இருக்கு. மைனஸ் அளவு இருக்குன்னா இது பிளஸ் ஆகும், அதுவும் பிளஸ் ஆகும். மைனஸ் அளவு இருக்குன்னா தானே கூறி மாறும். அப்ப இங்க மைனஸ் அளவு இருக்குன்னா பிளஸ் ஆயிரும்,
அப்ப அங்காலையும் பெருக்கணும். சமன்பாட்டு ரெண்டு பக்கம் ஒரே வேலையை செய்யலாம். ரெண்டு பக்கம் பெருக்கணும் மைனஸ் ஆகும். இன்ஜின் வரப்போகுது 4. n சமன் 4. எம்மோட பிரமாணம் தான் கண்டதா? என்னோட பிரமாணம் என்ன? இன்னைக்கு எல்லாம் மூன்று போட்டுருக்கணும். போட்டு வச்சிருக்கோம். எம்மோட பிரமாணம் m சமன் 3. ஓ n சமன் 3 சாரி m சமன் 3 போட்டு வச்சிருக்கோம். சரி அவனுக்கு திருப்பி இருக்க பாப்போமா? இதுல பாருங்க m சை n சமன் எவ்வளவு ஒன்று வந்திருக்கணும்? சய ஒன்று. எண்ணுக்கு பேர் என்னது? 3. ஆகவே m சமன் m சய இந்த எண்ணுக்கு பேர் என்ன வரப்போகுது? 3 சமன் சய 1. இந்த எம்மை விட்டுட்டு எண்ணுக்கு பேரா 3 போட்டுருக்குன்னா எண்ணுக்கு போட்டது. ஆகவே m சமன் 2 வரப்போகுது. சய 3 அளவு என்னவா மாறும்? சக 3 மாறும். சய 1 சக 3. சய 1 சக 3 எவ்வளவு? 2. தானே 3 ரூபா காசு 1 ரூபா கடன் எவ்வளவு? n சமன் 2. ஆகவே n சமன் என்னிட பிரமாணம் 3, எம்மிட பிரமாணம் எவ்வளவு? 2 அமைய போகுது. ரைட். பாருங்க இதுல ஒன்று வாய்ப்பு பார்ப்போம். ஒன்றுல போட்டு பார்ப்போம். இதுல போடுறேன். எம்முக்கு 2 எண்ணுக்கு 3. எம்முக்கு 2 எண்ணுக்கு 3. 2ல 3 போனா எவ்வளவு? சய 1 தானே. சரி மரத்துலையும் போட்டு பார்க்கலாமா? ரைட். அடுத்த பாருங்க ரைட். அடுத்தது இருபடி சமன்பாடு தீர்வு. நிறைய கேள்வி ஆகிறதால கொஞ்சம் டைம் கூட போகுது. கொஞ்சம் எனக்கு பாருங்க. ரைட். இதுல பாருங்க இருபடி சமன்பாடு x வர்க்கம் sin 4x x வர்க்கம் சக 4x சய 21 சமன் 0. இது எப்படி தீர்க்கிறது? இதுல தீர்வு எப்படி இருக்கிறதுல கொஞ்சம் ஜோசி செய்ய வேண்டிய பகுதி, எல்லாம் ஜோசி செய்ய வேண்டிய பகுதி தான். இதை விட அது கொஞ்சம் விலை கூடும். கவனிக்கும். இதுல பாருங்க இதுல முதலாம் உறுப்புட குணகத்தால் என்ன செய்யும்? 3ஆம் உறுப்பு பெருக்கும். முதலாம் உறுப்புட குணகம் என்ன இருக்குன்னு கேட்டா என்னது? 1. ஒன்றால் எதை பெருக்கிறீங்க? சய 21 பெருக்கிறீங்க. அப்ப என்ன வரப்போகுது? -21. 21க்கு முதல் காரணி எழுதுமா? உறுப்பு கோவை எழுதிக்குள்ள இந்த ஒழுங்கு எழுதணுமா? எக்ஸ் வர்க்கமோ y வர்க்கமோ ஏதோ ஒன்று இருக்கோ அது முன்னாலையும், அடுத்தது எக்ஸ் சார்பானதோ y சார்பான உறுப்பும், அடுத்தது மாறாப்புறமானது. இந்த மாறிலையும் இங்க இந்த ஒழுங்குல எழுதி போட்டு முதல்ல காரணிப்படுத்தணுமா? காரணிப்படுத்த பிறகுதான் என்ன செய்ய போறோம்? தீர்வு காண போறோம். இதுல காரணி காண்றதான் இப்ப செய்யணுமா? எக்ஸ் வர்க்கம் சக 4x 21 காரணிகளை தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு என்ன செய்யறோம்னா 3 கோவையை வச்சு காரணி பத்தி அறிவு தெளிவா இருக்கணும். 3 கோவையை வச்சுக்கொண்டு எங்களால காரணிப்படுத்தலான்றதால என்ன செய்ய போறோம்? 4 கோவையா மாற்ற போறோம். உடைக்கிறதுக்காக 3 ரூபாய் 4 ரூபாய் மாத்துறதுக்கு இந்த நடு உறுப்பை என்ன செய்ய போறோம்? 2ஆ உடைக்க போறோம். நடு உறுப்பு இருக்குல்ல, நடு உறுப்பு 2 ஆக்க போறோம். இந்த நடு உறுப்பு 2 ஆக்குறதுக்கு தான் வேலை செய்ய போறோம். என்னடு பார்க்கறது முதலாம் உறுப்பு குணகத்தால 3ஆம் உறுப்பு பெருக்கும். முதலாம் குணகம் என்னது? 1. 3ஆல 21 பெருக்கணும். என்ன வரப்போகுது? 21 தானே. -21. 21 காரணம் சொல்லுங்க. 4 21 வேற என்ன? 3 21 அவ்வளவுதான். சரி இது 2 தான் காரணி. 1 21 வேற இல்லை தானே. 4ல வராது, 5ல வராது. ஒழுங்குல போங்க. 1ல 2ல 3ல 4ல 5ல வராது, 6ல வராது. திருப்பி 7 வரும். 7 3 2 அதுக்கு பிறகு பார்க்க தேவையில்லையா? சரி என்னுடைய ஆள் திருப்பி வருது. 3 7 7 3 2 வருது. திருப்பி பார்க்க தேவையில்லை. அவனிங்க இப்ப இதுல இருந்து 2ல எதை எடுக்கிறதுன்றதான் விஷயம். இந்த சய 21 இருக்கு இல்ல, சய 21 நான் சொல்லி தந்திருக்கேன். சயவை பெருக்கிறதுக்கு என்ன வரணும்? ஒரு சகவும் ஒரு சயவும் வேற வேற புரிய வரணும். சயவும் சகவும் வந்தா தான் என்ன வரும்? சய பெருக்கமா வரும் இல்லையா? சயவை உருவாக்கணும் என்று சொன்னாலே ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஒன்று சகவும் ஒன்று சயம். அப்ப கவனிங்க இதுல கூட்டுத்தொகை அல்லது வித்தியாசம் நடு உறுப்பு தரணும். கூட்டுத்தொகை அல்லது வித்தியாசம் நினைஞ்சு பாருங்க. 21 ஒன்றுமோ அளவு 22 வருமோ? கழிச்சா என்ன வரும்? 20. அப்ப இது சரி வராதல்ல. கூட்டுனா 22 வருது, கழிச்சா என்ன வருது? 20 தான் வருது. நடு உறுப்பு என்ன வரணும்? 4 வரணும். காரணி எழுதணும். இந்த 2 காரணியில கூட்ட கழிக்கு என்ன வரணும்? நடு உறுப்பு வரணும். அப்ப நடு உறுப்பு என்ன எஞ்சி இருந்தது? 4. 4 குணகமா 4. 4 கண்டுபிடிக்கணும்னா இதுல சரி வராது. இதுல வருது பாருங்க. 7ல 3 போனா என்ன வரும்? 4. அப்ப அதான் காரணி. அந்த காரணியில எதுக்கு சக எதுக்கு சயன்றதை கொடுக்கறதுக்கு பாருங்க. நான் சொன்னான் சய 21 பெருக்கமா வரணும்னு சொன்னான். -21 பெருக்கமா வரணும். மைனஸ் வரணும்டா, பிளஸும் மைனஸும் பெருக்கப்படணும்டா எது பிளஸ் எது மைனஸ் கேட்டா இங்க எது பிளஸ்? 4 பிளஸ் அல்ல இருக்கு. இங்க பிளஸ்ண்டா இங்க என்ன கொடுங்க? இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். ஞாபகம் கொள்ளுங்க. இங்க என்ன குறி இருக்கோ அதை பெரிய அளவு கொடுக்கணும்னு ஞாபகம் கொள்ளுங்க. ரெண்டும் இப்ப உதாரணத்துக்கு இங்க பிளஸ் வருதுண்டா 2 மைனஸா இல்ல 2 பிளஸா தானே வரும். அதால பயம் இல்லை. இங்க பிளஸ் வருதுண்டா 2 மைனஸ் ஆன வந்திருக்கும், இல்லாட்டிக்கு 2 என்ன வந்திருக்கும்? பிளஸ் வந்திருக்கும். அந்த டைம்ல நீங்க குழப்பிக்கொள்ள தேவையில்லை.
மைனஸ் வரைக்குள்ள மட்டும்தான் பிரச்சனை. அப்ப மைனஸ் வரைக்குள்ள 1+1 மைனஸ் உள்ள வரணும். அந்த இடத்துல என்ன செய்யுங்க, இங்க இருக்கிறது பிளஸ்ண்டா பெரிய அளவு கொண்டு போய் பிளஸ் கொடுக்கும். இதுல இருந்து உடைக்க போறோம். அப்படி இதை பிரேக் பண்ண போறோம். எக்ஸ் வர்க்கம் நேரடியாவே காரணி எழுதலாம், பிரேக் பண்ணி காட்டும். எக்ஸ் வர்க்கம் சாய 3x ஆக 7x சாய 21 சமண அளவு 0. இத அந்த அங்க வந்த காரணிகளை வச்சு கொண்டு எடுத்தோம்னா சய 3x அடுத்தது சக 7x. இதுல இருந்து என்ன எடுக்கலாம், எக்ஸ் வர்க்கத்துல இருந்து இந்த ரெண்டையும் சோடி இந்த ரெண்டையும் சோடியா எடுத்து போட்டு எக்ஸ் வழியால் எடுப்போம். எக்ஸ் வழியால் எடுக்கலாம். அந்த இது ரெண்டையும் பொதுவா எடுக்கிறோமா, எடுத்தா என்ன வரப்போகுது, எக்ஸ் சய 3. அதே எக்ஸைய 3 திரும்பவும் காரணியா வரணும். அப்படி வந்தா தான் அது சரியான காரணியா. இதுல இந்த எக்ஸைய 3 முதலாவது சோடிய சரியா காரணிப்படுத்திட்டீங்கன்னா ரெண்டாவது சோடியில இருந்து ஈஸியாகும். எக்ஸைய 3 இங்க உள்ளுக்க போனா உள்ளுக்க போயிட்டு எக்ஸ் உள்ளுக்க போயிட்டு என்ன வழியால் இருக்கணும், சககள். இது ரெண்டு தானே காரணிப்படுத்தணும். சரி, சககள் வழியால் இருக்கணும். திருப்பி பெருக்கி பாருங்க, 7x சய 21 சமணத்தின 0. திருப்பி பெருக்கு அது வரணும். எக்ஸால் எக்ஸ பெருக்கணும் எக்ஸ் வர்க்கம், எக்ஸால 3 பெருக்கணும் சய 3x, இங்க வரப்போகுது 7x 7 3 20. இதுல இருந்து இப்ப 2 ரூபாய் வந்துட்டு 2 ரூபாய் வந்துட்டு என்ன ரூபான்னு சொல்றோம், பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்னா அதான் ரூபாய் பிரிக்குமா, வேலி மாதிரி யோசிச்சு வைங்க. 2 வீடு 2 வேலி, ஒரு வேலி 2 வீடு. கொஞ்சம் பிளஸ் மைனஸ் ஞாபகம் சொல்லுங்க. இஞ்சால இருக்கிற 2ல இருந்து எதை பொறுத்து கொடுக்கலாம், எக்ஸே 3 பொறுத்து கொடுக்கலாம். இதே இல்லை என்ன மெட்ட காரணியா வரும், எக்ஸாக 7 சமணத்துக்கு 0. வேற தீர்வு காண்றதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுக்கு உலகணும் ஏயும் பியும் பெருக்குனா 0 பெறுதுன்னு சொன்னா ஒன்று ஏ 0 இருக்கலாம், இல்லாட்டிக்கு அல்லது என்ன செய்யலாம் பி 0 இருக்கலாம். ஏ 0 இருக்கணும் அல்லது பி 0 இருக்கணும். ஏ 50 பி 0 இருந்தா என்ன நடக்கும்னு வச்சு பாருங்க. பெருக்கப்படையக்குள்ள ஒரு இணக்கத்தை ஒரு எண்ணெய் 0 இருக்குன்னா எல்லாம் 0 தானே. இதுல இருந்து 0 ஆக்குறதுக்கு ஏதோ ஒரு எண் 0 இருந்தா, ஏதோ ஒரு கோவ 0 இருந்தாலே ரெண்டோ கோவையோ 1 0 இருந்தா சரி. அப்ப இங்கே மறையாயிருக்காது. இது 2 பெருக்கு தானே படுது காரணியாக்குன்னு அதை காட்டும். காரணிப்படுத்திட்டோம். இது 2 பெருக்கமா இருக்குன்னு சொன்னா இதுல ஏதோ 1 0 இருக்கணும். எக்ஸே 3 0 இருக்கணும். தனியா 0க்கு சாப்பிடுறீங்களா சரி, 2 காரணியும் 3 காரணியும் எத்தனை காரணி வந்தாலும் அதை எப்படி சொன்ன 2 காரணி வர்ற காரணி என்ன செய்ய போறீங்க, 0க்கு சாப்பிடுங்க. எக்ஸே 3 0க்கு சாப்பிடுவீங்க, அல்லது எக்ஸாக 7 எதுக்கு சாப்பிடுவீங்க 0க்கு சாப்பிடுங்க. இதுல இஞ்சி எக்ஸ் சமன் என்னவா இருந்திருக்கலாம், 3 இருந்திருக்கலாம், அல்லது எக்ஸ் சமன் என்னவா இருந்திருக்கலாம், சய 7 இருந்திருக்கலாம். இதை கொண்டு போய் இதையும் கொண்டு வாய்ப்பு பார்க்கலாம். எக்ஸுக்கு 3 போடும், 3 வர்க்கம் எத்தனை 9. இஞ்ச 1 12 சக 12 அதனால சை 21 இருந்தது. 9 12 எவ்வளவு 21. 21 21 போனா எவ்வளவு 0. இதுவும் பாவி பார்க்கலாமா, அதை விட்டது தெரியும். சரி, இதே மாதிரி சைகளையும் போட்டுப்பேன். ரைட், அடுத்த கேள்வி. 2x வர்க்கம் சய 5x சக 3. 2x வர்க்கம் சய 5x சக 3. ரைட், முதலாம் ரூபா குணகம் இங்க 2 இல்ல 23 எத்தனை சகாரன். சகாருக்கு காரணி எழுதுனா 6க்கு காரணி 1 6 6 23 6 3 2 6. அதுக்கப்புறம் கட் பண்ணது. இதுல இருந்து கூட்டைக்குள்ள அடிக்கக்குள்ள நடுவுறு போறோம்னு சொன்னான். அடிச்சா 5 வருது, கூட்டைக்குள்ளே 5 வருது. 2ல ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ஞாபகம் சொல்லுங்க, இங்க மைனஸ் வருது, இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் வரணும்னா 2 பிளஸா இருக்கணும், இல்லாட்டிக்கு 2 மைனஸா இருக்கும். ஓகே, 2 பிளஸ் இல்லாட்டிக்கு 2 மைனஸா இருக்கணும். இது 2 பிளஸா இருக்கணும், இல்ல 2 மைனஸா இருக்கும். 2 பிளஸ் ஆனா 2 1 6 2 சேர்ந்து என்ன செய்யணும், பிளஸ் 1 பிளஸ் 6 சேர்ந்து பிளஸ் 7 மாறி இருந்தில்ல. 2 பிளஸா இருக்கல, 2 மைனஸா இருந்தாலும் மைனஸ் 7 மாறிடும். அப்படி சரி தானே, 2க்கும் ஒரே ஒரு தானே போடலாம். இங்க பிளஸ் 1 பிளஸ் 6 பிளஸ் 7 மாறி, மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 7 மாறி. இங்க என்னது, இங்க கொடுப்பா மைனஸ் 2 மைனஸ் 3 என்ன வரும், மைனஸ் 5 வரும். இல்ல என்ன வர போகுது, இதுதான் 2க்கும் 5 வந்தது. இது கழிக்க வந்து இது கூட்ட வந்தது. விளங்கணும் 2 ஒரே குறியா இருக்கணும்னா இது சரி வராது. இதுல இந்த 2x வர்க்கம் சய 2x சய 3x இதான் காரணி சய 3. இது சமன் 0 இது சமன் 0. சரி, இதுல இருந்து எதை பொது கொடுக்கலாம், 2x பொது கொடுக்கலாம். 2x பொது கொடுத்தீங்கன்னா x சய x வர்க்கத்துல x வழியால போயிட்டு 2x வழியால இருக்கு. x சயத்தின 1. 2x அப்படியே போயிட்டு என்ன வரும், மிஞ்சும் இதுக்குள்ள 1 மிஞ்சி. அந்த x 1 உள்ளுக்குள்ள போடுறோம். ஏன் அதே காரணம் திரும்ப வரணும். இதுல என்ன x உள்ளுக்க போயிட்டு என்ன மிஞ்சணும், சய 3 மிஞ்சும். ஆகவே இப்ப எங்களுக்கு ஈஸி. x 1 ஒரு காரணி, அடுத்தது என்னது 2x சய 3 மற்ற காரணி. இதுல இருந்து x 1 ஒரு 0க்கு சாப்பிடுறதுக்குங்க, அடுத்தது 2x சய 3 0க்கு சாப்பிடும். இதுல இருந்து x சமன் என்னது சய 1 போய் சக 1 மாறும். ஆகவே இங்க x சமன் எவ்வளவு, 2x சமன் 2 வந்திருக்கும், 3 2 வந்திருக்கும். x சமன் 2 வந்திருக்கும், 3க்கு
ரைட். அடுத்த கேள்வி 4x வர்க்கம் சாய 8x 4x வர்க்கம் சாய 8x சமன் எவ்வளவுக்கு 0. இது 3வது ரூபாய் காணியா தானே 2 ரூபாய் தானே வந்திருக்கு. இதையும் காரணிப்படுத்துற அறிவை வச்சு கூட செய்யுமா, காரணி அறிவு தான் எழுதுறது. இதுல காரணி அறிவு வேணும்னா இதுல முதல்ல காரணிப்படுத்தணும். சொன்னான் இப்படி ஒரு கோவம் வருதுன்னா காரணிப்படுத்தணும். சொர்க்கமா இல்லை நிக்குது. இதுல தீர்வு காண்றதுக்கு இலவ வழி என்னன்னா காரணிப்படுத்துறா. காரணிப்படுத்துறதுக்கு ரெண்டுலையும் இருந்து என்னத்தை பொது இருக்கலாம். 2 ரூபாய் கோவையை காரணிப்படுத்தலாம், 3 ரூபாய் கோவையை காரணிப்படுத்துறது தான் இது வழி. இதுக்கு அப்படி இல்லை. இது 2 ரூபாய் கோவை தானே, ரெண்டுல இருந்து பொது விடுமோ, ரெண்டும் பொது விடக்கூடிய மாதிரி இருந்தா பொது விடுமோ, இல்லாட்டிக்கு ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் கொண்டு வாங்க. ரெண்டே வழிதான். 2 ரூபாய் கோவையை காரணிப்படுத்த ரெண்டு வழிதான் இருக்கு. கொண்டு பொது விட போகணும், இல்லாட்டிக்கு ரெண்டுல இருந்தும் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் வடிவத்தை உருவாக்கலாம்னு பாருங்க. இதுல பொது எடுக்கலாம் தானே, என்னத்தை எடுக்கலாம், 4x வழியால் எடுக்கலாம். 4x எடுத்தா என்ன மிஞ்சும், எக்ஸ். இதுல இருந்து எக்ஸ் மிஞ்சும், அதனால சய 2 மிஞ்சும். சய 2 சமன் எவ்வளவுக்கு 0. 4x வழியா இருக்கலாம். ரெண்டுலையும் 4ஆல பிரிவிடும், ரெண்டும் எக்ஸ். எக்ஸ் எடுக்கலாம். 4x வழியால் எடுத்தா இங்கே எக்ஸ் வர்க்கத்துல எக்ஸ் நிற்கும், இங்கே எக்ஸ் வழியால போயிட்டு. இது 4x பிரிச்சா என்ன வரும்னு கேட்டா 2. இதுல இருந்து உங்களுக்கு உலகம் 2ஐயும் பெருக்க 0 பெறதுனா இது 0 அடிக்காத 0. ஆகவே 4x சமன் 0 அல்லது xஐ 2 சமன் 0. இதுல இந்த எக்ஸ் சமன் என்னது 0 இருக்கணும். என்ன 4 போய் பிரிச்சாலும் 0 தான். அல்லது எக்ஸ் சமன் என்னவா இருக்கணும் 2 போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். சய 2 அங்கே போய் சக 2 ஒன்று போட்டு பாத்தீங்கன்னா சரி. அடுத்தது எக்ஸ் வர்க்கம் சய 9 சமன் 0. எக்ஸ் வர்க்கம் சய 9 சமன் 0 3 ஆகுது 4 ஆகுது. இதுக்கு 2 வழி இருக்கு. எக்ஸ் வர்க்கத்தை காரணிப்படுத்த போட்டு செய்யலாம். ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் நீங்க காட்டுறா இதை ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் வடிவத்தில் எழுதலாமா. 2 ரூபாய் கோவையை காரணிப்படுத்துக்கு 2 வழி சொன்னா இல்லை. கொண்டு பொது விடுங்க, இல்லாட்டிக்கு ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம். சில நேரம் 2 சேர்ந்தும் பெறுமா. கேள்வி வரைக்குமா இங்கே எக்ஸ் வர்க்கம் சாய 3 வர்க்கம் சமன் என்னென்று வரப்போகுது 0. என்ன எழுதலாம் இல்லை, ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் வடிவத்தை கொடுத்துறதுக்காக இதுல இருந்து 9 3 வர்க்கம் எழுதுனா ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்துல விரிவு என்னது, ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் அப்படி எழுதலாம். ஏ சக பி ஒரு காரணி, இர காரணியா விரிவல்ல காரணி. ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்துல காரணி என்றா 2 வர்க்கங்களோட வித்தியாசத்துல காரணி, ஒன்று கூட்டு ஒரு கழிச்சல். இதுல இருந்து எக்ஸக 3 ஒரு காரணி, மற்றது என்னது எக்ஸய 3 ஒரு காரணி. இது சமன் 0 வேண்டா இனி சமப்படுத்த முடியும். எக்ஸக 3 சமன் 0 ஓர் எக்ஸய 3 சமன் 0. இதுல இருந்து எக்ஸ் சமன் மைனஸ் 3 அல்லது எக்ஸ் சமன் எவ்வளவு 3ஆம். இதையே இப்படியும் செய்யலாம். இந்த கேள்வியை இப்படியும் செய்யலாமா. எக்ஸ் வர்க்கம் சய 9 சமன் 0 தானே இருந்தது. இந்த சய 9 அங்கால என்னவா மாறும், சக 9ஆ மாறும். எக்ஸ் வர்க்கம் சமன் என்னென்று வரப்போகுது 9. வர்க்கம் மூலப்படுத்தி தீர்க்கிறாங்க. எக்ஸ காணணும்டா இந்த வர்க்கத்தை நீக்கணும். வர்க்கத்தை நீக்கி 20 ரூபா என்ன செய்யணும், வர்க்கம் மூலம் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வர்க்கம் மூலம் எடுக்கக்குள்ள 2 தீர்வா மீனாமா பிளஸ் மைனஸ் 2 தீர்வு வரலாம். ஏன்னு சொல்லுங்க அப்போ எக்ஸ் வர்க்கத்தை நீக்கிறதுக்காக 20 ரூபா என்ன செய்யறேன், வர்க்கம் மூலம் எடுக்கிறேன். வர்க்கம் மூலம் எடுக்கல கட்டாயம் பிளஸ் மைனஸ் எடுத்துக்கொள்ளாங்க. ஏன் காரணம் என்னன்னா, உதாரணத்துக்கு 2 வர்க்கம் எவ்வளவு கேட்டா எவ்வளவு 4 இல்லையா, 2 வரை 2 எவ்வளவு 4 2 தானே. இதே 3 வர்க்கம் எடுக்குமே குழப்பிக்குள்ள. 3 வர்க்கம் எவ்வளவு 9. 2 வர்க்கம் 1 இது பெருக்கின மாதிரி யோசிக்கும் செலவில்லை. 3 வர்க்கம் என்ன அர்த்தம் 3 தர 3 3 தர 3 3 2 தர வழி பெருக்கு 3 9. சய 3 வர்க்கம் எவ்வளவு கேட்டா அதுவும் என்னது நேர் 9 தான். ஏன் சொல்லுங்க சய 3 தர சய 3 சயதர சய என்னவா மாறிடும், சகவா மாறிடும் 3 9. அப்ப உங்களுக்கு வழங்கணும் 9 2 வழியை உருவாக்கலாம். ஒன்று நேர் 3 வர்க்கம் 9 தான், மறை 3 வர்க்கம் நேர் 9 தான். நேர்மறை என்ற 2 தீர்வும் அமையலாமா. இங்க என்ன வரப்போகுது, வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிற வர்க்கம் நீங்க என்ன வரும் எக்ஸ் வரும். இங்க என்ன வரும் வர்க்க மூலம் 3 வர்க்கம் எழுதலாம். என்ன வர்க்க மூலத்தோடு வெளியால வரணும்னா என்ன இருக்கணும் வர்க்கமா இருக்கணும். இங்க 9 வர்க்கப்படுத்தி இருக்கிற 3 வர்க்கம். ஆகவே எக்ஸ் சமன் என்ன வரும் பிளஸ் ஓ மைனஸ் 3 எடுக்கும். 2 ஒரு வழி இப்படியும் எடுக்கலாமா. ரைட். இது சம்பந்தமான கேள்வியில செய்யுங்க. நிறைய விஷயம் இதுல காய்ச்சிருக்கிறேன். ஒரு சில கேள்வியில காட்டி காய்ச்சிருக்கிறேன். வித்தியாசமான கேள்வியான் காட்டி இருக்கிறேன். நீங்கள் இதை தொடர்ந்து வேலை செய்யுங்க. தொடர்ந்து கேள்வியில் நிறைய செய்து பார்த்தா மட்டும்தான் அதுல இருந்து தெளிவு கிடைக்குமா. இதை பார்த்துட்டு இதே மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிற மற்ற கேள்வியில ட்ரை பண்ணி அதுல இருந்து தீர்வு பார்க்க பாருங்க. அதை நான் சொன்ன மாதிரி வாய்ப்பு பார்த்து பாருங்க, போட்டு பார்க்கலாமே. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்த பிறகு எக்ஸாம் உள்ள அது ஈஸியா இருக்கும். சரி, எக்ஸாம் உள்ள வாய்ப்பு பார்க்கணுமெண்டு இல்லை. சில நேரத்துல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணுமெண்டா அதுல ஒரு வாய்ப்பு பார்த்துட்டு வரதானே ஒரு 2-3 செகண்ட்ல முடிய போகிறேன். சரி, இந்த வீடியோவை தொடர்ந்தும் மற்றாக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றாக்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா மற்றாக்களுக்கு தேவையான ஆளுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.